தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவர் தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அழுது. இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமாக நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது. ஏன் இங்கே கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்கள் தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேரை வைக்க முடியாது, எங்கள் பாட்டனார் பேரை வைக்க முடியாது. அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சான். இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையாக கொடுத்தான். வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே, அவர் பேரை வைக்கக்கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்கக்கூடாதா? ஏன் எங்கள் அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும். முத்துராமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு? பாண்டியன் நெடுஞ்செலியன்னு வையவனா கேள்வி கேட்டா பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிற்குது. இந்த இனம்தான் உலகத்தில் தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு, சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு, அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்தில் அலைகிற இனமும் இதுவாக தான் இருக்குது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல. எங்கள் பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? புலித்தேவனுக்கு தெரியாதா? எங்கள் பாட்டி வேலுநாச்சியார், மருதிபாண்டி, அழகுமுத்துக்கோனுக்கு, சுந்தரலிங்கத்துக்கு, வெள்ளையத்தவனுக்குலாம் தெரியாதா? இல்லை பண்டாரவண்ணியனுக்குலாம் தெரியாதா? கட்டப்பொம்மனுக்கு தெரியும். ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுனான்னு போனான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்தில் பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி, இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்கிற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதில் சேர்ந்துட்டதுனாலே, அதில் இருக்கிறதுனாலே அது செய்கிற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வதான் தான் தேசப்பற்றுனா, அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி? இது எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டீங்க. தமிழ் செம்மொழியா இருந்ததா? சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதில் அவர் மொழி அப்படி கொண்டாடணும்னு ஏன் எங்க முன்னோர்களை மொழியை காக்க போராடணும் இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாளில் அதை கொண்டாடுங்க. அப்படிதான் நான் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேட்குறேன், எல்லாம் மதுரையில் வாழ்றீங்க, சிவன் கீழடியில் தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கரில் வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு கூடி தானே வாழ்ந்துருக்கும். அப்போ கீழடியில் 2 ஏக்கரை தோண்டிட்டு மூடிட்டு போனேன். யாராவது பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 800 200 ஏக்கரில் தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழனின் தொன்மம், தமிழனின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்திற்கு வந்துடும். இன்னும் யாரப்பா மோகஞ்சாராவை பேசிட்டு இருக்கிறா, அதையே பேசிட்டு இருக்கிறா, அதுவே தமிழன் நாகரிகங்கிறான். ஆனால் அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்கே என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில் அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. இப்போ இன்றைக்கி இதை இது தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சநல்லூர் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்கிறோம், நீங்கள் தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கரில் தோன்ற? இந்த கீழடியில் தோண்டி எடுத்ததில் எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போனேன்? இங்கே ஒரு அருங்காட்சியம் கட்டி வைக்க முடியாதா? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தால் இந்திய நாகரிகங்கிறான், நீ திராவிட நாகரிகங்கிற. தமிழன் நாகரிகம், தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுளிக்கிருமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தால் நான் நிமிந்துருவேன், நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய ஏமாற்று. இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு?